ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இது 1000 ஆண்டு பழமையானதும் ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமாகவும் 108 திவ்ய தேசங்களில் 90வது திவ்ய தேசமும் இந்து மத வைணவ கோவிலும் ஆகும். இந்த கோவில் கோபுரம் 196 அடி உயரமும் 11 அடுக்குகளையும் கொண்டது. தமிழக அரசின் முத்திரையில் இந்த ராஜகோபுரம் இடம்பெற்றுள்ளது இக்கோயிலின் தனி சிறப்பு. இக்கோவிலின் தீர்த்தம் திருமுக்குளம் கண்ணாடி தீர்த்தம். இக்கோவிலில் 10 முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு நூற்றாண்டுகளில் சோழர், பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆட்சியாளர்களின் கல்வெட்டுகள் உள்ளன. திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை அன்று ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை சாத்தப்படுகிறது. அதேபோல் ஆண்டாளின் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் இருந்து பட்டுப்புடவை வருகிறது. இதுதான் கண்ணாடி கிணறு, இந்த கோயிலின் உண்டியல். மாலையை அணிந்து ஆண்டாள் அழகு பார்த்ததாக கூறப்படும் கண்ணாடி கிணறு இன்று உண்டியலாக பயன்படுத்தப்படுகிறது. பெரியாழ்வார் தன் மகள் ஆண்டாளை திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் நின்று கொண்டதால் இத்தலத்தில் சுவாமிக்கு அருகில் கருடாழ்வார் அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் மூலவராக வீற்றிருப்பவர் வடபத்திரசாயி ரங்கமன்னார் சுவாமி. இக்கோவிலின் உற்சவராக தாயார் ஆண்டாள் கோதைநாச்சி என்ற பெயரில் வீற்றிருக்கிறார். ஆண்டாள் கோயில் கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவர்களில் விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்கள் 108 திவ்ய தேசங்களின் பெருமாள்களின் உருவங்களை ஓவியமாக வரைந்துள்ளனர். ஆண்டாளை தூக்கி வளர்த்த பெரியாழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளது. வடபத்திரசயனர் பெருமாள் சன்னதி மாடியில் உள்ளது. படியேறி சென்று பெருமாளை தரிசிப்பது இங்கு தனி சிறப்பு. ஆண்டாள் கோவிலின் யானை ஜெயமால்யதா. இந்த யானை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் ஆண்டாள் கோயிலுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆண்டாள் சன்னதி. பெரியாழ்வார் ஆண்டாளை கண்டெடுத்த இடம். இந்த துளசி மாடத்தின் அருகில்தான் ஆண்டாளை கண்டெடுத்தார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள் ஒரு நாள் பெருமாளுக்கு சாத்துவதற்காக வைத்திருந்த பூவை தன் தலையில் சூடிக்கொண்டு அழகு பார்த்த பின்பு பெருமாளுக்கு அணிவிக்க கொடுத்திருக்கிறார். இதை அறியாத ஆழ்வார் பெருமாளுக்கு அந்த பூவை சூட்டிவிட்டார். ஒருமுறை பூவில் தலைமுடி இருந்ததை அறிந்த பெரியாழ்வார் அந்த பூவினை தவிர்த்துவிட்டு புதிய பூவை பெருமாளுக்கு சூட்டினார். உடனே ஆழ்வார் முன் தோன்றிய பெருமாள் கோதையின் கூந்தலில் சூடிய பூவைத்தான் நான் சூடிக்கொள்வேன் என்று அவரிடம் கூறினார். இன்றும் கூட ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலை மறுநாள் காலை பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது.